அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு துவாவை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு துவாவை பற்றி, ஒரு அழகிய அழைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இந்த அழைப்பு நம்மள பலருக்கு ரொம்ப மனனமாக இருக்கக்கூடிய ஒரு துவா தான். இது என்ன துவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை பற்றின ஒரு சின்ன பின்னணியை பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்த காலத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பள்ளியில் ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்டக்க போய் நின்று இவங்க சலாம் சொல்கிறாங்க. ஆனால் உஸ்மான் ரலி இவங்களை பார்க்குறாங்க, ஆனால் இவங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. மீண்டும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு திரும்ப ஒருக்க சலாம் சொல்கிறாங்க. அப்போவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சலாம் சொல்லவே இல்லை. உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தானே கலீஃபா, அவங்க கிட்ட போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் கலீஃபாவே இஸ்லாத்தில் ஏதாவது புதிதாக மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது அங்கே உஸ்மான் அமர்ந்திருந்தார். அவருக்கு நான் 2 முறை சலாம் சொன்ன போதும் அவர் என்னுடைய சலாமுக்கு பதிலளிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வச்ச உடனே இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கூட்டிகிட்டு வர சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹும் கூட்டிகிட்டு வரப்பட்டாங்க. இப்போ வந்த உடனே இப்போ அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சலாம் சொன்னேன், நீங்கள் பதில் சொல்லலை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நீங்கள் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ கேட்ட உடனே இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லவே இல்லை, அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை. இவர் என்னை பார்க்கவும் இல்லை, அவர் எனக்கு சலாம் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ 3 பேருக்குமே ஒரு குழப்பமாயிருது. 3 பேருமே சொர்க்கத்துக்கு சான்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அப்போ யார் இதில் பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ திரும்ப சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தை இன்னும் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம் சாயது வந்தார், நம்ம தான் அதை கவனிக்கலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்ததை நான் தான் வேறு ஒரு விஷயத்தில் மூழ்கி இருந்ததால் எனக்கு அது நினைவில் இல்லை, நான் உங்களுக்கு சலாமும் அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொன்ன உடனே இப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளோ ஆழமாக யோசிச்சுட்டு இருந்தீங்க? உங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்று சலாம் சொன்னது கூட உங்களுக்கு தெரியாத அளவு நீங்கள் எந்த விஷயத்தை ரொம்ப இவ்வளோ சின்சியராக எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல்லா உயிரோடு இருந்த காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கூட இருந்த காலத்தில், இப்போ யாருடைய காலத்தில் அவங்க இருக்காங்க? ரசூல்லாக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இந்த விஷயத்தை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு முறை நம்ம ரசூல்லா கூட நம்ம எல்லாரும் அமர்ந்திருந்தோம். இப்போ அமர்ந்திருக்கும் போது ரசூல்லா சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்க போகிறேன். அது எப்படிப்பட்ட ஒரு துவா அப்படின்னா, ஒரு முஹ்மீன், ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் அந்த துவாவை ஓதுனா இறைவன் அதுக்கு பதிலளிக்காமல் இருப்பதில்லை, நிச்சயமாக அதுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன துவா அப்படின்னு ரசூல்லா நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இடையில ஒரு மனிதர் வந்தார். அவர் வேறு சந்தேகங்கள் கேட்டார். ரசூல்லா அதுக்கு பதிலளித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சபை கலைஞ்சு போயிடுச்சு. அதை தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், எந்த துவாவை ரசூல்லா சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ சிறப்பு மிக்க துவா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை நானும் அந்த சபையில் இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது எனக்கு தெரியும். ஆமாம், இந்த மனிதர் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ரசூல்லாவை பின்தொடர்ந்து போய், யார் ரசூலுல்லாஹ் ஒரு துவா கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்ன துவான்னு கேட்டேன். இப்போ ரசூல்லா அது என்ன துவாங்கிறத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிக்கிறாங்க. அது என்ன துவான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு உண்மையான முஹ்மீன் இந்த பிரார்த்தனையை கூறி அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டால் அதுக்கு இறைவன் பதிலளிக்காமல் இருப்பதில்லை. அது யாருடைய பிரார்த்தனைனா, என்னுடைய சகோதரரான யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றிலிருந்து செய்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த சிறப்புக்குரிய பிரார்த்தனை நம்ம கேட்டால் அல்லாஹ் உடனே அதுக்கு பதிலளிக்கிறான், பதிலளிக்காமல் இருப்பதே இல்லை அப்படிங்கிற சிறப்புக்குரிய பிரார்த்தனை என்ன அப்படின்னா, யூனுஸ் நபி அல்லாஹுவை நோக்கி அழைத்த இந்த அழகிய அழைப்புக்கு தான் இவ்வளோ சிறப்பு இருக்குது. சரி,
இந்த பிரார்த்தனையை யூனுஸ் நபி எப்போ கேட்டாங்க, எந்த சூழலில் கேட்டாங்க, என்ன காரணத்துக்காக கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல் அன்பியாவுடைய 87வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னும் சூரா கசஸ் நிறைய இடங்களில் இந்த வரலாறுகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ என்னன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு அழைப்பு பண்ணி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் யாருமே ஒழுங்காக அவங்களுக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கவும் இல்லை. நிறைய பிரச்சனை பண்ணாங்க, நிறைய முரண்பாடு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் யூனுஸ் நபிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபத்துடைய வெளிப்பாடாக என்ன சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தண்டனை உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு அல்லாஹுடைய கட்டளை வர்றதுக்கு வெயிட் பண்ணாங்க. எப்படி நூஹு நபி அல்லாஹுடைய கட்டளை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தானே அந்த ஊர்ல இருந்து போனாங்க. அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காத்திருக்காம, அல்லாஹுடைய கட்டளையை காத்திருக்காம உங்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோபமாக அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹுடைய தண்டனை வரும்னு இவங்க எச்சரிச்சுட்டு போன மாதிரியே இந்த ஊர் மக்களை நோக்கி கரும் மேகங்கள் வருது. கரும் மேகங்கள் வந்தால் ஆது சமூகம் மாதிரியோ இல்லை சமூக சமூகம் மாதிரியோ இவங்க அந்த மேகக்கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு நல்ல மழை பெய்ய போகுது அப்படின்னு நினச்சி இவங்க ஆனந்தப்படலை. மாறா இந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த மேகம் நோக்கி வர வர காற்று பலமாக வீச வீச யூனுஸ் நபியுடைய எச்சரிக்கை இவங்களுக்கு நினைவில் வந்து அல்லாஹ் கிட்ட திரும்ப மீண்டு போயிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தன்னுடைய இறைவன் பக்கமே அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? யூனுஸ் நபிக்கு தெரியாது. அவங்க எங்கே போயிட்டாங்க? கோபமாக கடலில் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கப்பலில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதே போன்ற மேகம் எங்கே வருதுன்னா, இந்த கப்பலை நோக்கி வருது. பலத்த காற்று வீசுது, கப்பலோட பேலன்ஸ் இல்லாமல் போகுது. நிறைய பொருள்கள் எடுத்து தண்ணியில் போடுறாங்க, ஆனாலும் கப்பல் ஆடிட்டே தான் இருக்குது. அப்போ இறுதியாக எல்லாருடைய பேரையும் எழுதி அதில் யாருடைய பேர் வருதோ அவரை நம்ம இந்த கப்பல்லேருந்து என்ன செஞ்சுருவோம், எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. யாருடைய பெயர் வருது அப்படின்னா, யூனுஸ் நபியுடைய பெயர் வருது. யூனுஸ் நபியும் கடலில் தள்ளப்படுறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது. கடலில் குதிச்ச யூனுஸ் நபியை ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிட்டு போகுது. யூனுஸ் நபி இப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. மீன் விழுங்குனா ஒன்று அதை அவங்கள மெண்டு தின்றுக்கணும், இல்லை அவங்க இறந்து போயிருக்கணும். அதுக்கு மாற்றமாக இங்கே என்ன நடக்குதுன்னா, யூனுஸ் நபி அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே அந்த இருளில் உயிரோடு இருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் போது சொல்கிறான், அவர் கடுமையான இருள்களுக்கு மத்தியில் மீனுடைய வயிற்றில் இருந்தார் அப்படிங்கிறது. வேர்க்கனே இரவு அப்படிங்கிறதே ஒரு இருள் தான். திரும்ப இந்த கடலுடைய ஆழம் ஒரு இருள், திரும்ப அந்த மீனுடைய வயிறு ஒரு இருள். அப்போ இந்த 3 இருள்கள்லையும் கடுமையான இருள்களில் அவங்க மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க. நம்ம இந்த விஷயத்த பல முறை கேட்டிருப்போம். ஆனால் இதை நம்ம எப்படி கேட்டிருப்போம்னா, ஒரு ஃபேண்டசி மாதிரி கேட்டிருப்போம். யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க, துவா செஞ்சு வெளியில் வந்தாங்க. அது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. நம்மளால் லைட் இல்லாமல், அதாவது வெளிச்சம் இல்லாமல், காற்று இல்லாமல் ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஒரு ரிலாக்ஸான விஷயம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப இருளாக இருக்குது, அவங்க ரொம்ப தனிமையை உணர்றாங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் எந்த தெளிவான காட்சியும் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களும் அவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்குது. உணவின்றி நீரின்றி அவங்க அந்த இருளில் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் யூனுஸ் நபி தான் செஞ்ச தவறை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் வாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாரும் இல்லை. நீயே மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அப்போது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த துவா. கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற துவா. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த துவாவில் அப்படி எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இல்லை. எனக்கு நன்மையை கொடு, என்னை பாதுகாத்து கொடுன்னு எதுவுமே இல்லை. ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது.
இதை சொன்னதால் ஏன் அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனையை உடனே ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா, இதில் இருந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, துவா செய்வதற்கான ஒழுங்கின்படி இந்த துவா இருந்தது தான் இவங்க துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம். முதலாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக துவா கேட்பதனுடைய நியதி, நம்ம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருந்தா அந்த நன்மையை சொல்லி பிரார்த்திப்பது. அப்போது மீனுடைய வயிற்றில் அந்த ஆழமான இருளில் அவங்கக்கிட்ட இருந்த ஒரே நன்மை என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு ஏற்றிருந்த தௌஹீத் தான். அப்போது முதலாவதாக இந்த தௌஹீதை அவங்க முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீயே மிகவும் தூய்மையானவன் அப்படிங்கிற வார்த்தையை யூனுஸ் நபி சொல்கிறாங்க. இந்த உலகில் உள்ள அனைத்துமே குறையுள்ளது, ஆனால் நீ மட்டும்தான் யா அல்லாஹ் இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்ட தூய்மையானவன் அப்படின்னு அல்லாஹுவை புகழ்கிறாங்க. துவாவுடைய ஒழுங்குமுறைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இறைவனை புகழுவது. அல்லாஹ் தன்னை புகழுகின்ற அடியார்களை ரொம்ப நேசிக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பூமியிலேயே பாருங்களேன், ஒரு செல்வந்தர்கிட்ட நம்ம போய் நின்று நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட போய் அவங்கள பற்றி 2-3 வார்த்தைகள் நம்ம புகழ்ந்து உயர்வாக பேசும் பொழுதே அந்த செல்வந்தருக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னு. இது ஒரு பணக்காரர்களுடைய ஒரு ஆட்டிடியூட்னே வச்சுக்கலாம். ஏதோ ஒரு தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சு அந்த தேவையை உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அதே முறையை தான் யூனுஸ் நபி இங்கே கையாளுறாங்க. அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நீ ரொம்ப தூய்மையானவன், நீ மட்டும்தான் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லி இறைவனை புகழ்கிறாங்க. மூணாவதாக இவங்க என்ன இந்த துவாவில் செய்கிறாங்க அப்படின்னா, இன்னி குன்தும் மினன் லாலிமீன், நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத இறைவன் முன்னிலையில் ஒப்புக்கொள்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், எப்படி இருக்காங்க அப்படின்னா தவறுகளை செஞ்சுட்டு அந்த தவறுகளை நியாயப்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சிலரை பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு தவறா, நான் இதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவேனே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இன்னும் பிறருடைய குறைகளோட தன்னுடைய குறைகளை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நான் செஞ்சது ஒரு தப்பா, அவரெல்லாம் என்னென்ன செய்கிறாரு தெரியுமா, நான் இது ஒரு தப்பா, நீ தனக்கு எதிரில் உள்ள மனிதரை பார்த்து நீ பெரிய ஒழுங்கா, உன்கிட்ட இன்னென்ன குறைகள்லாம் இருக்கே அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இறைவன் முன்னாடி துவா செய்யும் போது ஒரு அடிமைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தன்மை என்னன்னா, தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வது. அப்போது இந்த 3 விஷயத்தையும் யூனுஸ் நபி கையாண்டாங்க. யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதையும், நீ ரொம்ப தூய்மையானவன் அப்படிங்கிற புகழுக்குரிய வார்த்தையையும், மூணாவதா தன்னுடைய தவறை உணர்ந்த யா அல்லாஹ் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. இது ஏதோ அவங்க ஒரு தடவை செஞ்ச உடனே அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கலை. அந்த மீனுடைய வயிற்றில் சுஜூதில் விழுந்து பலாயிரம் முறைகள் இந்த பிரார்த்தனைகளை யூனுஸ் நபி செஞ்சுட்டே இருந்தாங்க. இதனுடைய விளைவாக அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதாக தன்னுடைய திருமறை குரானில் சூரா அன்பியாவுடைய 88வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம். அப்போது யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றில் இந்த சோதனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது தன்னுடைய இறைவன் கிட்ட, யா அல்லாஹ் என்னை இங்கேருந்து வெளியேற்றுன்னு கேட்கல, இந்த சூழல் எனக்கு மாற்றிக்கொடுன்னு கேட்கல. தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சில விஷயங்களை இறைவன் முன்னாடி அவங்க ஒரு அழகிய அழைப்பாக விடுக்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்று அல்லாஹ் அவரை அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கிறான். யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் இப்போ அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு எது சரிங்கிறது உனக்கு தெரியும் ரஹ்மானே, எனக்கு எது சரியோ அந்த சரியான விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரார்த்தனையுடைய உள்ளர்த்தமாக இருக்குது. அல்லாஹ் இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதால் இவங்களை விடுவிச்சான். அந்த மீன் அவங்கள கரையில் விட்டுட்டு போகுது. அப்போது கரையில் அவங்கள விட்டுட்டு போகும்போது பார்த்தா யூனுஸ் நபி ரொம்ப பலகீனமான நபராக இருக்காங்க. எழுந்து கூட நடக்க முடியாத அளவு அவங்க பலவீனமாக இருந்தாங்க அப்படிங்கிறத வரலாறுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க மீனுடைய வயிற்றில் ஒன்றும் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழல்களுக்கு நடுவில் தான் இருந்து இந்த பிரார்த்தனையை அவங்க செஞ்சுருக்காங்க. நம்மளில் சிலரும் இது போல் ஒரு சூழலில் இருக்கலாம். இது போல் ஒரு சூழல்னா
அப்படின்னா மீன் வயிற்றுக்குள்ளே அப்படின்னு நான் சொல்ல வரலை, ஆனால் அது போல் மூச்சு முட்டக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கலாம். நம்மளை சுற்றி எவ்வளோ விளக்குகள் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு இருளில் இருப்பது போல் தோணலாம். நம்மளை சுற்றி எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு தனிமை இருக்கலாம். நம்ம கைகளாலேயே இந்த சோதனைகளை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சு அந்த தவறின் மூலமாக நம்மளை சுற்றி ஒரு இறுக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து நம்ம எப்படி விடுதலை அடைவது அப்படின்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த பிரார்த்தனையை நம்மளும் உண்மையான உறுதியோடும் அல்லாஹ் மேலே முழுமையான தவக்கல் வச்சும் இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த சூழலில் இருந்து நம்மளுடைய இறைவன் விடுதலை கொடுப்பதாக தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான். இதே சூரத்துல் அன்பியாவுடைய 88வது வசனத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம், இவ்வாறே முஹ்மீன்களையும் நாம் விடுவிப்போம். வகதாலிக நுன்ஜிஹும் முஹ்மினீன், இவ்வாறே முஹ்மீன்களையும் நாம் விடுவிப்போம். அப்போது நம்ம எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் இது சரியே ஆகாது, எனக்கு இருக்கிறது பெரிய ஒரு பிரச்சனை, நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன், துவா செஞ்சாலும் இது எப்படி சரியாகும், இந்த பிரச்சனையை அல்லாஹ் எப்படி சரியாக்குவான், இது நம்மளா தேடிக்கிட்ட ஒரு விஷயம் தானே, இது நம்மளுடைய தவறு தானே, இதை எப்படி அல்லாஹ் மன்னிச்சு என் சூழலை மாற்றி கொடுப்பான் அப்படின்னு இறைவனுடைய ஆற்றல் மேலே சந்தேகம் கொள்ளாமல் நாமும் யூனுஸ் நபியை போல நம்முடைய இறைவனை நோக்கி இரு கைகளையும் ஏந்தி இந்த அழகிய அழைப்பை மேற்கொள்வோம். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இறைவனே, நீயே மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.